வணக்கம். எஸ்ஆர்டி ஸ்டடி சர்க்கிள் குரூப் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. போட்டித் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கான யூடியூப் சேனல் இது. தமிழ்ல எல்லாம் எப்படி படிக்கிறீங்க? நல்லா படிக்கிறீங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, நம்ம பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் 2வது முறையாக பிரதமராக பதவியேற்று ஒரு வருஷம் இப்போ முடிவடைந்துள்ளது. ஸோ அந்த ஒரு வருஷத்தில் நடந்த முக்கியமான நிகழ்வுகளில் நமக்கு தேவையானது, நம்ம போட்டித் தேர்வுக்கு தேவையான முக்கியமான விஷயங்கள் மட்டும் நம்ம இந்த செஷனில் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு 2-3 பார்ட்டாக வரும்னு நினைக்கிறேன். எத்தனை பார்ட்டாக வரும்னு தெரியல, நம்ம பார்க்கலாம் வாங்க. 1 year of மோடி 2.0. ஸோ அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, டுவர்ட்ஸ் எ செல்ஃப் ரிலையன்ட் இந்தியா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது முக்கியம். அந்த வார்த்தையை நம்ம மனப்பாடம் பண்ணிக்கலாம், போட்டித் தேர்வுக்கு தேவைப்படும். ஸோ இன்ட்ரடக்ஷன் முதல்ல பார்க்கலாம் என்ன அப்படின்றது. இப்போ நாடு முழுவதும் வந்து இந்த COVID-19 பாதிக்கப்பட்டு இருக்குது. ஸோ இந்த வருஷம் ஆரம்பத்துலேருந்தே பாதிக்கப்பட்டிருக்கு. உலகம் பூரா WHO இந்த மாதிரி உலகம் பூரா இருக்கக்கூடிய முக்கியமான ஆர்கனைசேஷன் எல்லாமே இந்த COVID-19 எதிராக போராடிட்டு இருக்குது. இந்தியாவும் அதுக்கு எதிராக போராடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம லாக்டவுனுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் கோவிட்னால பாதிக்கப்பட்டவங்க வந்து 500 பேர் தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த COVID-19க்கு அப்புறம் இந்தியாவுடைய வளர்ச்சி பாதையை கொண்டு போகிறதுக்காக செல்ஃப் ரிலையன்ஸ், அதுக்காக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆத்ம நிர்பார் அப்படின்ற ஒரு திட்டம் அறிவிச்சிருக்கிறாங்க. இப்போ நம்ம எல்லாமே இன்ட்ரோடக்ஷனாக பார்த்துட்டு வரோம். ஸோ இந்த COVID-19 இந்தியாவில் பாதிப்பு அடைகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த PPE கிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பரிசோதனை பண்ணுற அந்த கிட்டுங்களுக்குலாம் பேர் PPE கிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து இந்தியாவில் ஒன்று கூட தயாரிக்கலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அதே மாதிரி மாஸ்க்கு N95 மாஸ்க்கும் வந்து இந்தியாவில் ப்ரொடியூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போது இந்தியாவில் 2 லட்சம் PP கிட்டும் 2 லட்சம் N95 மாஸ்க்கும் டெய்லி தயாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியம், நம்ம முக்கியமாக பார்க்கணும். இதெல்லாம் எல்லாமே முக்கியமாக தெரிஞ்சுக்கணும், போட்டித் தேர்வு எழுதும் மாணவர்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அப்படின்னா போட்டித் தேர்வு எழுதும் மாணவர்கள் வந்து அப்ஜெக்டிவ் டைப், டிஸ்கிரிப்டிவ் டைப் எல்லாமே தான் படிக்கணும். அதுவும் முக்கியமாக குரூப் 1 IAS IPS எழுதுறவங்க டிஸ்கிரிப்டிவ் டைப்புக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இது ரொம்ப தரவாக மனப்பாடம் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்டிவ் டைப்புக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்க 20 லட்சம் கோடி பேக்கேஜே அறிவிச்சிருக்கிறாங்க பிரதமர் மோடி அவர்கள். அது என்ன அப்படின்னா GDPயில் 10%. இதுவும் முக்கியமான லைனு பார்த்துக்கோங்க. GDPயில் 10% எக்கனாமிக் பூஸ்ட் பண்ணுறதுக்காக அறிவிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி மோடி கவர்மெண்ட் பதவியேற்று 1 year ஒரு வருஷத்தில் நிறைய ரீஃபார்ம்ஸ் அறிவிச்சிருக்காங்க. அந்த முதல் வருஷம் மோடி 2.0 முதல் வருஷத்தில் நிறைய ரீஃபார்ம்ஸ் அறிவிச்சிருக்காங்க ஆல்ரெடி. முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஆர்டிகல் 370 அது வந்து நீக்கியிருக்கிறாங்க. அதே மாதிரி 35A அதுவும். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான விஷயம். இது இந்த ஆர்டிகல் 370 பற்றி 35A பற்றி நம்ம தரவாக ஃபுல்லாக மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அது இந்தியன் கான்ஸ்டியூஷனில் எடுத்து 370 என்ன, 35A அப்படின்னா என்ன, அதனுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம மனப்பாடம் பண்ணிக்கணும். அதில் ஒரு கேள்வி கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி திரிபுராவில் போடோ அக்ரிமெண்ட்டு ஒன்று போட்டிருக்காங்க, அதுவும் முக்கியம், அது மனப்பாடம் பண்ணிக்கோங்க. சப்கா சச் சப்கா விகாஸ் சப்கா விஷாஸ் அப்படின்றது தான் பிரைம் மினிஸ்டருடைய விஷன். ஸோ இந்த லைன் முக்கியமான லைன், இதையும் நம்ம மனப்பாடம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி PM கிஷான் ஃபார்மர்ஸ் அனைவரையும் இதில் சேர்த்திருக்காங்க. நிறைய ஃபார்மர்ஸ் இதில் சேர்த்திருக்காங்க, இதுவும் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஒருங்கிணைந்த ஜல் சக்தி ஒரு மினிஸ்ட்ரியை உருவாக்கி இருக்கிறாங்க, அதுவும் ரொம்ப முக்கியமான இது பார்த்துக்கோங்க. ஸோ என்ன இன்ட்ரோடக்ஷனில் மெயினாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மோடி 2.0 கவர்மெண்ட் இன் தி லாஸ்ட் 1 year a decisive period in the Indian history and the dawn of a new India, a bright India. இது ரொம்ப முக்கியம், இந்த லைன் பார்த்துக்கோங்க. a dawn of a new India, a bright India அப்படின்றது ரொம்ப முக்கியமான லைன், அதையும் பார்த்துக்கலாம். ஸோ இன்ட்ரடக்ஷனில் அது சொல்லியிருக்காங்க. இப்போ முக்கியமான விஷயம் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். லைனாக போகலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி இந்த சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். நம்ம வீடியோ உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் வாங்க. இன்ட்ரடக்ஷன் முடிஞ்சது, கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த COVID-19க்கு எதிராக இந்தியா எடுத்திருக்கக்கூடிய ஆக்ஷனை பற்றி 1-2 பார்க்கலாம். நிறைய ஸ்டாக் ஹோல்டர்ஸ் கூட அந்த COVID-19க்காக நிறைய ஸ்டாக் ஹோல்டர்ஸ் கூட அடிக்கடிக்கு மீட்டிங் நிறைய நடத்தியிருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்க மினிஸ்டர்ஸ் கூட டெய்லி அவங்களோட ஃபீட்பேக் கேட்டு வாங்கியிருக்காரு. அதே மாதிரி ஹெல்த் மீட்டிங் வித் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஆஃப் பிரைம் மீடியா, டிவி சேனல், ரேடியோ, இவங்க கூடலாம் மீட்டிங் நடத்தியிருக்காரு. டாக்டர், மெடிக்கல் ப்ரொஃபஷனல் அவங்க கூடயும் வந்து நிறைய வீடியோ நடத்தியிருக்காரு, வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலிமா. இந்த 20 மார்ச் அதுலேருந்து 11 மே வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5 டைம் சீஃப் மினிஸ்டர்ஸோட வீடியோ கான்ஃபரன்சிங் நடத்தியிருக்காரு. இது முக்கியமான விஷயம், இதையும் நம்ம பார்த்தோம். இதெல்லாம் வந்து நமக்கு டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் எழுதுறதுக்கு நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அல்லது இன்டர்வியூக்கு போகும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை பற்றிலாம் நம்ம பேசுறதுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 19 மார்ச் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாட்டு மக்களோட 5 முறை இந்த COVID-19 சம்பந்தமாக பேசியிருக்காரு. சோசியல் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ண சொல்லி அறிவுறுத்தி இருக்கிறாரு. என்ன இதுனா டோ கஜ் கி டோரி, இது ரொம்ப முக்கியமான லைன், இது பார்த்துக்கோங்க. டோ கஜ் கி டோரி என்ன அப்படின்னா கிராம பஞ்சாயத்து இருக்கிறவங்களோட இன்ட்ராக்ஷன் பண்ணியிருக்காரு பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள்.
அப்போ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா முக்கியமான இந்த டோகஜ் கி டோரி அப்படின்ற ஒரு லைன் சொல்லியிருக்காரு. அது என்ன அப்படின்னா 2 yards ஆஃப் டிஸ்டன்ஸ் பிட்வீன் பீப்புள் டு ஃபாலோ சோசியல் டிஸ்டன்சிங். 2 yards டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு சோசியல் டிஸ்டன்ஸுக்காக. இது முக்கியமான லைன், இது பாருங்க. இந்த லைன் கூட கேட்கலாம், இந்த லைன் யார் சொன்னது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். டு பிகம் செல்ஃப் ரிலையன்ட் அண்ட் செல்ஃப் சஃபிஷியன்ட் இஸ் த பிக்கஸ்ட் லெசன் லேர்ன் ஃப்ரம் கொரோனா பேண்டமிக். இந்த லைன் யார் சொன்னதுன்னு சொல்லி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, PM நரேந்திர மோடி அவர்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா COVID-19 எக்கனாமிக் ரெஸ்பான்ஸ் டாஸ்க் ஃபோர்ஸ் ஒன்று அமைச்சிருக்காங்க. ஸோ இதுவும் முக்கியமான லைன். COVID-19க்காக அமைக்கப்பட்ட டாஸ்க் ஃபோர்ஸ் என்ன அப்படின்னா COVID-19 எக்கனாமிக் ரெஸ்பான்ஸ் டாஸ்க் ஃபோர்ஸ் 26 மார்ச் மாதம் 1.75 லட்சம் கோடி ஃபைனான்சியல் பேக்கேஜ் அறிவிச்சிருக்காங்க. எதுக்கு அப்படின்னாக்க எமர்ஜென்சி கேஷ் டிரான்ஸ்ஃபர் டு தி புவர், ஏழைகளுக்காக வழங்குறதுக்காக இந்த எக்கனாமிக் பேக்கேஜ் ஃபைனான்சியல் பேக்கேஜ் ஒன்று அறிவிச்சிருக்கிறாங்க. இதுவும் ரொம்ப முக்கியமான லைன் தான். என்ன அப்படின்னா 1000 ரூபாய் 3 கோடி ஏழை சீனியர் சிட்டிசன், புவர் விடோஸ், புவர் டிசேபிள் அவங்களுக்கெல்லாம் 1000 ரூபாய் கொடுக்க சொல்லியிருக்காங்க. PM கிஷான் யோஜனா அந்த ஸ்கீம் மூலிமா ஃபார்மர்ஸ்க்கு 2000 ரூபாய் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஆத்ம நிர்பார் பாரத் அந்த திட்டத்தின் மூலிமா 20 லட்சம் கோடி ரூபாய் திட்டம் அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ அது ரொம்ப முக்கியம். அதுக்கு பேர் வந்து ஆத்ம நிர்பார் பாரத், செல்ஃப் ரிலையன்ட் இந்தியா. ரொம்ப ரொம்ப முக்கியமான லைன். இதில் வந்து கண்டிப்பாக ஒரு கேள்வி வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ ஆத்ம நிர்பார் பாரத்தில் அபியான், ஆத்ம நிர்பார் பாரத் அபியான் என்ன முக்கியமான அதில் என்னென்ன முக்கியமானது இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இந்த திட்டத்தின் மூலிமா என்னென்னா எக்கனாமிக் ஸ்டிமுலேஸ் ஃபோக்கஸிங் ஆன் லேண்ட், லேபர், லிக்விடிட்டி அண்டு லாஸ் அதில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இதில் என்ன அப்படின்னா 8 கோடி மைக்ரண்ட்ஸ், அதாவது இடம்பெயர் தொழிலாளர்களுக்காக 5 கிலோ வீட் அல்லது அரிசியும் ஒரு ஆளுக்கு 1 கிலோ பல்ஸும் ஒரு ஃபேமிலிக்கு கொடுக்குறாங்க. ஸோ இது முக்கியம். சாலையோர தொழிலாளர்களுக்காக 5000 கோடி ஒதுக்கி இருக்கிறாங்க. அது முக்கியமான லைனு. ஸோ முத்ரா லோன், சிசு முத்ரா லோன் 1500 கோடி ரூபாய் ஒதுக்கிறாங்க. அதுக்கு இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் 2% தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முதல் 12 மாதத்துக்கு ஃபார் எ பீரியட் ஆஃப் 12 months. ஸோ அர்பன் ஹவுசிங் திட்டத்தின் மூலமா 70,000 கோடி. ஸோ அர்பன் ஹவுசிங் திட்டத்தின் மூலமா 70,000 கோடி ரூபாய் திட்டம் ஒதுக்கி இருக்கிறாங்க. என்ன அப்படின்னா அது ஒரு சப்சிடரி கொடுக்குறாங்க. யாருக்கு அப்படின்னா 6 to 18 லட்சம் இன்கம் இருக்கிறவங்களுக்கு. ஸோ முக்கியமான ஒரு அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஒன்று நிறைவேற்றிக்காங்க. என்ன அப்படின்னா அமெண்டிங் த எசென்ஷியல் கமோடிட்டிஸ் ஆக்ட். அது என்ன அப்படின்னா ஃபார்மர்ஸ்க்கு வந்து நல்ல ப்ரைஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால் விவசாயிகளுக்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்கும் விவசாயத்துறையில் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஃபார்மர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா கிசான் கிரெடிட் கார்ட்ஸ் அது கொடுத்துருக்காங்க. அது முக்கியமானது. கிசான் கிரெடிட் கார்ட்ஸு நபார்டு மூலிமா 3 கோடி ரூபாய் பணம் ஒதுக்கி இருக்கிறாங்க. அதனால் விவசாயிகள் வந்து பயனடைவாங்க. அக்ரி இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்டுக்கு 1 லட்சம் கோடி ரூபாய் ஃபைனான்ஸ் ஃபெசிலிட்டி அறிவிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபிஷரிஸ் மீன்பிடி தொழில் செய்கிறவங்களுக்கு பணம் ஒதுக்கியிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா அது ஒரு திட்டமும் அறிவிச்சிருக்காங்க. என்ன முக்கியமான திட்டம்? பிரதான் மந்திரி மத்ஸ்ய சம்பத யோஜனா. இது ரொம்ப முக்கியமான லைனு. இந்த பிரதான் மந்திரி மத்ஸ்ய சம்பத யோஜனா அப்படின்றது வந்து நம்ம டெய்லி கரண்ட் அஃபேர்ஸில் ஒன்றுத்தில் சொல்லியிருக்கோம். இதை பற்றி டீட்டெயில்ஸு அதை பாருங்கள், நம்ம வீடியோ இருக்குதாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சார்க் நாடுகளோட பிரதமர் அவர்கள் பேசியிருக்கிறாங்க. அதுவும் முக்கியமானது. அதை பற்றி ஒரு வீடியோ நம்ம போட்டிருக்கோம், அதையும் பாருங்கள். அதுக்கு பேர் என்னென்னா பிரிங்கிங் த நெய்பர் டுகெதர் இன் த ஹவர் ஆஃப் கிறிஸ்டிஸ். அவர் வீடியோ கான்ஃபரன்சிங் மூலமாக பேசியிருக்காரு சார்க் தலைவர்களோட. ரொம்ப முக்கியமானது. அந்த வீடியோ இருக்குது, நம்ம யூடியூப்பில் பாருங்கள். அதே மாதிரி G20 நாடு தலைவர்களோடையும் வீடியோ கான்ஃபரன்சிங் மூலிமா பேசியிருக்கிறாரு. எக்ஸ்ட்ராடினரி இன்டர்நேஷ்னல் சம்மிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. G20 நாடு தலைவர்களோட பேசுறது, அதாவது வீடியோ கான்ஃபரன்சிங் மூலிமா. அதே மாதிரி நான் அலைன்மெண்ட் மூவ்மெண்ட் கான்டாக்ட் குரூப் அவங்களோடையும் வீடியோ கான்ஃபரன்சிங் மூலிமா பிரதமர் அவர்கள் பேசியிருக்கிறாங்க. அதுவும் முக்கியம். இதுவும் பாருங்கள், முக்கியமான லைனு. அதே மாதிரி குளோபல் டெண்டர்ஸ் வந்து 200 கோடிக்கு கீழே இருக்கிறது அலோ பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய செக்டர்ஸ், நிறைய துறைக்கு அனுமதி அளிச்சிருக்காங்க. என்னன்னா இன்க்ரீசிங் FDI ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு, கட்டிங் ரெட் டேப்பை கட் பண்ணியிருக்காங்க நிறைய. அது முக்கியமான லைனு. அதே மாதிரி டிஃபென்ஸ்லையும் சில மாறுதல் செஞ்சிருக்காங்க. என்ன அப்படின்னா FDI ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து டிஃபென்ஸில் மேனுஃபேக்சரர்ஸில் 49% இருந்தது முன்னே, இப்போ 74% இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் ஃபாரின் FDI அப்படின்னு சொல்லியிருக்காங்க டிஃபென்ஸில். அதுவும் முக்கியமான லைன், கண்டிப்பாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பிரைவேட் ஃபார்ம்ஸ் வந்து ஸ்பேஸ் செக்டரில் அலோவ் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. ஏன்னா சேட்டலைட் லான்ச்சஸ் அண்ட் அதர் ஸ்பேஸ் பேஸ்டு சர்வீஸில் இது பண்ணியிருக்காங்க. இஸ்ரோனுடைய ஃபெசிலிட்டி பிரைவேட் செக்டர்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கும் அலோவ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கோல் நிலக்கரியிலையும் வந்து நீட் டு ரெடியூஸ் இம்போர்ட் அண்ட் இன்க்ரீஸ் செல்ஃப் ரிலையன்ஸ், இந்தியாவிலேயே உற்பத்தி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இறக்குமதி பண்ணுறதை குறைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த மேனுஃபேக்சர் ஆஃப் PPE கிட்ஸு, மாஸ்க்,
ஃப்ரம் 0 to 4 lakhs அது முன்னேறி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபேஸ் மாஸ்க் 2-ply 3-ply சர்ஜிக்கல் மாஸ்க் N95 மாஸ்க் அண்டு சானிடைசர் அதெல்லாம் வந்து டிக்ளேர்ட் ஆஸ் எசென்சியல் கமோடிட்டிஸில் கொண்டு வந்திருக்காங்க. எப்போ வரைக்கும்னா 30/6/2020 வரைக்கும் N95 மாஸ்க்கு அண்டு சானிடைசர்ஸ் அதெல்லாமே. அதே மாதிரி சர்ஜிக்கல் மாஸ்க்கு 3-ply சர்ஜிக்கல் மாஸ்க் வந்து 16 ரூபாய்க்கு மிச்சமாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பேசிக் கஸ்டம் டியூட்டியிலேருந்து சில பொருள்லாம் விதிவிலக்கு கொடுத்துருக்காங்க. என்னென்ன அப்படின்னா ஹெல்த் கேசஸ் ஆன் தி இம்போர்ட் ஆஃப் வென்டிலேட்டர்ஸ், ஃபேஸ் மாஸ்க், சர்ஜிக்கல் மாஸ்க், பர்சனல் ப்ரொடக்ஷன் எக்யூப்மெண்ட் PPE. இது முக்கியம், இந்த லைன் பார்த்துக்கோங்க. PPE விரிவாக்கும் பர்சனல் ப்ரொடக்ஷன் எக்யூப்மெண்ட். இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து விதிவிலக்கு கொடுத்துருக்குறாங்க. COVID-19 டெஸ்ட் கிட்ஸ். அதே மாதிரி இந்தியா பார்த்தீங்கன்னாக்கா ஹைட்ராக்சி குளோரோகுயின் இது ரொம்ப முக்கியமான மாத்திரை. இந்த மாத்திரையை மனப்பாடம் பண்ணிக்கோங்க, கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஹைட்ராக்சி குளோரோகுயின் USA, பிரேசில் இந்த நாட்டுக்கெல்லாம் ஏற்றுமதி பண்ணுறதுக்கு அனுமதி அளிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி இந்தியா வந்து கிட்டத்தட்ட 100க்கும் அதிகமான நாட்டுக்கு இந்த மாத்திரையை ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க. என்ன மாத்திரைனா ஹைட்ராக்சி குளோரோகுயின் அண்டு பாராசிட்டமால். இது 2 ஐட்டங்களும் இன்க்ளூடிங் இஸ்ரேல், ஆப்கானிஸ்தான், அதர் சார்க் கண்ட்ரீஸ், ஆப்பிரிக்கன் நேஷன் எல்லாத்துக்குமே 100 நாட்டுக்கும் மேலே இந்த மாத்திரையை ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான இதனால் இந்தியாவினுடைய மதிப்பு உலக அளவில் உயர்ந்து இருக்குது. இந்த மாத்திரையை மட்டும் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அந்த மாத்திரை பேர் ஹைட்ராக்சி குளோரோகுயின். இந்த COVID-19க்கு எதிராக போராடுறதுக்காக இந்த மாத்திரை யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த புலம்பெயர் தொழிலாளர்களுக்காக, அதாவது வந்து மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் யாருன்னா பில்கிரிம்ஸ், டூரிஸ்ட், ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் அதர் பர்சன்ஸ் இவங்க எல்லாருமே வந்து அவங்கவுங்க சொந்த ஊருக்கு போகிறதுக்காக ரயில்வே துறையால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸ்ராமிக் ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ் விட்டுருக்காங்க. எப்போ அப்படின்னா 1 May 2020 அன்னைக்கு என்ன முக்கியமான நாள்னா லேபர் டே. ஸோ அன்னையிலேருந்து இந்த ஸ்ராமிக் ஸ்பெஷல் ரயில் விட்டுருக்காங்க. யாருக்காக விட்டுருக்காங்க அப்படின்னா மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ், பில்கிரிம்ஸ், டூரிஸ்ட், ஸ்டூடெண்ட்ஸ் அண்டு அதர்ஸ் அவங்களுக்காக. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இந்தியர்கள் தங்கள் தாய்நாட்டுக்கு திரும்புறதுக்காக வந்தே பாரத் அப்படின்ற ஒரு திட்டத்தை துவக்கி இருக்கிறாங்க. இதுவும் ரொம்ப முக்கியமான லைனு, அதுவும் பார்த்துக்கோங்க. லைஃப் லைன் உதான் இது முக்கியமான ஒரு திட்டம். என்ன அப்படின்னா எசென்சியல் மெடிக்கல் கார்கோ, முக்கியமான மருத்துவ உபகரணங்களை நாடு முழுவதும் ஏற்றி செல்றதுக்காக இந்த லைஃப் லைன் உதான் ஒரு திட்டம் அறிவிச்சிருக்கிறாங்க. முக்கியமாக எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக நார்த் ஈஸ்ட் ரீஜனுக்காக இது பண்ணது. இந்தியா ஃபுல்லாகவும் வெளிநாட்டுக்கும் இந்த மருத்துவ உபகரணங்களை ஏற்றி செல்லுங்கிறது. இது விமானம் மூலிமா மருத்துவ உபகரணங்களை அனுப்புகிற ஒரு திட்டம் தான் லைஃப் லைன் உதான் மிஷன். அது பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் சமுத்திர சேது. என்ன அப்படின்னா வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இந்தியர்களை இந்திய நாட்டுக்கு கப்பல் மூலிமா அழைச்சின்னு வரத்தான் இந்த ஆப்ரேஷன் சமுத்திர சேது திட்டம். இதில் என்ன அப்படின்னா இந்தியன் சிட்டிசன் வெளிநாட்டில் இருந்தாக்கா அதை அவங்கள வந்து அழைச்சிட்டு வர்றது. அந்த ஷிப்பு ஜலஸ்வா அண்டு மகர் நிறைய 1458 இந்தியன் நேஷனல் மாலத்தீவிலிருந்து இந்தியாவுக்கு அழைச்சி வந்திருக்காங்க இந்தியன் சிட்டிசனை. அந்த கப்பல் பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜலஸ்வா அண்டு மகர். அதே மாதிரி கேசரி அப்படின்ற ஒரு நேவல் ஷிப் வந்து என்ன அப்படின்னா ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் ஏற்றிட்டு வந்திருக்குது. அதே மாதிரி இந்த மாத்திரை டேப்லெட்ஸ் ஹைட்ராக்சி குளோரோகுயின் அப்படின்ற டேப்லெட்டை வந்து அந்த மாலத்தீவு, மொரீஷியஸ், மடகாஸ்கர், கமோரஸ், செக்சலஸ் இந்த நாடுகள்லாம் ஏற்றுமதி பண்ணியிருக்கு, எடுத்துகிட்டு போயிருக்குது. அதே மாதிரி நம்ம முன்னே பார்த்த மாதிரி இந்த பர்சனல் ப்ரொடக்டிவ் எக்யூப்மெண்ட், இந்த COVID-19 எதிராக அந்த பயன்படுத்தக்கூடிய அந்த கிட்டுக்கெல்லாம் பேர் PPE அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி N95 மாஸ்க் இதெல்லாம் வந்து இந்தியா இதுக்கு முன்னாடிலாம் வந்து உள்நாட்டு உற்பத்தி கிடையாது. இப்போது லாஸ்ட் வீக் ஆஃப் ஜனவரியிலிருந்து 2020 இதெல்லாம் உற்பத்தி பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க இந்தியாவிலேயே. இது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அரசு வேலை பெறுவதே நமது லட்சியம். நன்றி.